ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல இருக்க ஒரு சைனீஸ் மினி ட்ராமா தான் மூவி வெர்ஷன்ல பார்க்க போறோம். இந்த ட்ராமா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, உங்களுக்குமே இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நான் போற ட்ராமா ரெகுலரா பார்க்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ராமாவோட ஓப்பனிங்லேயே வந்துட்டு ஹீரோயின் அவங்க பொண்ணு இறந்தது நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. பாப்பா, உன்னோட அப்பா வந்துட்டு டாக்டரா இருந்தும் கூட என்னால உன்னை காப்பாற்ற முடியாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் அவங்க குழந்தை எப்படி இறந்து போச்சுங்கிற விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அதாவது ஹீரோயினும் அவங்களோட குழந்தையும் பாத்தீங்கன்னா, ஹீரோக்கு இன்னைக்கு பர்த்டே போல அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் ஹீரோயினும் அவங்க பொண்ணு கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு கார் வந்துட்டு இவங்க இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணிருது. இந்த ஆக்சிடென்ட்ல ஹீரோயினோட காரு நல்லாவே அப்படியே கரப்பா மூச்சு மாதிரி கவுந்துருது. உள்ள இருக்க ஹீரோயினுக்கும் ஹீரோயினோட குழந்தைக்கும் ரொம்பவே அடிபட்டுருது. குழந்தையெல்லாம் அம்மா ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் தான் சமாதானப்படுத்துறா. பாப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அப்பாக்கு போன் பண்ணி வர சொல்றேன், அப்பா உன்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படி கட் பண்ணா ஹீரோவை தான் கட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர், அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு கால் வந்திருக்கு. இதை கேட்டோன்னா அவன் செமையா ஷாக் ஆயிடுறான். இந்த பக்கம் ஆக்சிடென்ட் ஆன இடத்த தான் கட்டுறாங்க. குட்டி பாப்பா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, அம்மா, நான் அப்பாக்கு வாங்கின கேக் வந்துட்டு இப்படி பாலா போச்சு, அப்பா கோவப்படுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயின் சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, அப்பா உன் மேல கோவப்பட மாட்டாங்க, அப்பா சீக்கிரமா வந்து நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு தான் வந்துட்டு இருக்கான். அவன் கையில ஒரு பிரேஸ்லெட் கூட போட்டிருக்கான். இந்த பிரேஸ்லெட் அவனோட குழந்தை கொடுத்த பிரேஸ்லெட் தான் போல. ஹீரோயின்மே தன்னை காப்பாத்திர யாராவது வர மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ஆம்புலன்ஸ் வருது. அந்த ஆம்புலன்ஸ்குள்ள இருந்து ஹீரோ இறங்க ஹீரோவை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவே சந்தோஷப்படுறா. பரவாயில்ல, ஹீரோ நம்மளை காப்பாத்த வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. உள்ள குழந்தையுமே அப்பா அப்பான்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. ஹீரோ நேரா இவங்களை காப்பாத்த வருவான்னு பார்த்தா அவன் அப்படியே டைவர்ட் ஆகி வேற பக்கம் போறான். அதாவது ஹீரோயினோட காரை ஒருத்தங்க ஆக்சிடென்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஆப்போசிட் காரங்களோட காரை தான் பார்க்க போயிருக்கான். அதாவது இந்த பொண்ணு தான் வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணிருக்கும் போல. இந்த பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தான் சொல்லிட்டு ஹீரோ பாதிரி அடிச்சுட்டு வந்திருக்கான் போல. இந்த பொண்ணு பேரு லில்லி, அதாவது ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். வந்தா வந்துட்டு லில்லியோட குழந்தைய தான் செக் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா எரும மாடுமா தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. இதுகளுக்கெல்லாம் ஒரு கேடும் இல்ல. ஆனா இதையே ஹீரோ வந்துட்டு விழுந்து விழுந்து கவனிச்சுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க குட்டி பாப்பாவுமே, அம்மா, அப்பாக்கு நம்மள பிடிக்காதாமா, அதனாலதான் நமக்கு ஹெல்ப் பண்ண வரலையா, கேக் வேற பாலா போயிருச்சு, ஒருவேளை அந்த கோவமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாவம் குழந்தை தெரியாம கேட்டுட்டு இருக்கு. ஹீரோயினுக்கெல்லாம் என்ன சொல்றதுனே தெரியல. அவ கூப்பிட்டாலும் ஹீரோக்கு கேட்க மாட்டேங்குது. அவ கஷ்டப்பட்டு மொபைல் எடுத்து ஹீரோக்கு கால் பண்ணலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்றா. இந்த பக்கம் அந்த ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த லில்லியோட பையனுக்கு லைட்டா கால்ல அடிபட்டு இருக்கு. அதுக்கு இருந்து பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்கான். அந்த லில்லி பாத்தீங்கன்னா 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 50 ரூபாய்க்கு நடிச்சிட்டு இருக்கா. ஆக்சிடென்ட்ல நான் செத்து போயிருவேன்னு நினைச்சேன், உங்களை கடைசியா பார்க்க முடியாதோன்னு நினைச்சேன், கடவுள் புண்ணியத்துல நான் எப்படியோ தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ உடனே வாயை பொத்திட்டு, ச்சே, அப்படியெல்லாம் சொல்லாத, நீ ரொம்ப நாள் நல்லபடியா வாழ்வ, உன் பையனை நீ தானே பாத்துக்கணும், உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அங்க அவளோட ஒய்ஃபு குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்க விஷயம் தெரியாம ஹீரோயின் கால் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அதை ஹீரோ பாக்குறான். பார்த்தவா வந்துட்டு இவளுக்கு வேற வேலையே இல்ல, நேரம் நேரத்துல தான் கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணி விட்டுறான். உள்ள குழந்தை வந்துட்டு, அம்மா, என்னால ரொம்ப முடியலமா, எனக்கு ரொம்ப வலிக்குது, நான் செத்துருவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, பாப்பா, நீ கண்ணை மட்டும் மூடாதமா, அப்பா எப்படி உன்னை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் கூப்பிட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் மறுபடியுமே கால் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த முட்டா பையன் ஹீரோ காலை கட் பண்ணி விட போக இந்த லில்லி உடனே நல்ல மாதிரி நடிப்பை போட்டுட்டு, அதான் உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு கால் பண்றால, என்னன்னு சொல்லி கேளு அப்படின்னு சொல்ல இவனுமே காலை அட்டன் பண்றான். ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த முட்டா பையன் ஹீரோ அதை நம்ப மாட்டேங்கிறான். பிகாஸ் இவன் லில்லிய காப்பாத்த வந்த விஷயம் வந்துட்டு ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால ஹீரோயின் இந்த மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வந்துட்டு வர மாட்டேங்கிறான். ஹீரோயின் சொல்றா, நான் உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன், நான் போய் சொல்லல, தயவு செஞ்சு என்ன வந்து எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை தான் திட்ட ஆரம்பிக்கிறான். சீ, உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய லைஃப்ல நான் பார்த்ததே கிடையாது, நான் உன்கிட்ட எவ்வளவோ டைம் சொல்லிட்டேன், லில்லியும் நானும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான், அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது, இப்போ அவளுக்கு ஹஸ்பண்ட் கூட இல்ல, அவ தனியா வாழ்ந்துட்டு இருக்கா, அவளோட குழந்தைய வேற அவ பாத்துக்கணும்ல, அவளுக்கு நான் வெறும் ஹெல்ப் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஜெலஸா இருக்குல்ல, அதுக்கு தானே இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டுறான். இவளுமே எவ்வளவு தூரம் சொல்றா, எனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம குழந்தை கூட உயிருக்கு போராடிட்டு இருக்கா, தயவு செஞ்சு காப்பாத்தவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இது எதையுமே கேட்காம காலை கட் பண்ணிடுறான். அப்பதான் அவன் ஆப்போசிட்ல இருக்க காரை பாக்குறான். பட் கார் கவுந்திருக்கனால அவனுக்கு எதுவுமே சரியா தெரியல. ஹீரோயின் உள்ள இருந்து கதறிட்டு இருக்கா, எப்படியாவது ப்ளீஸ் வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த முட்டா பையனுக்கு எதுவுமே கேட்கல. இப்படி நல்லா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்துட்டு
பார்த்துட்டு இருக்க லில்லியோட பையனையும் பார்த்துட்டு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்க ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க அங்க ஒரு கார் இருக்குல்ல, அங்க இருக்கிறவங்களுக்கு நிறைய அடிபட்டு இருக்கும் போல, ஃபர்ஸ்ட் அவங்கள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், ஃபர்ஸ்ட் இந்த சின்ன பையனை காப்பாத்தலாம். அந்த பையனோட கால்ல அடிபட்டு இருக்கு, சப்போஸ் கால் உடைஞ்சு போச்சுன்னா என்ன பண்றது, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பையனை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பையனை தூக்கிட்டு போறான். இதை பார்த்துட்டு இருக்க டாக்டருமே டாக்டர் நீங்க பண்றது சரியே கிடையாது, அந்த கார்ல இருக்கவங்களுக்கு இதை விட மோசமா அடிபட்டா என்ன ஆகுறது, நாம போய் அந்த கார்ல யார் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்ற நான் தான் சீஃப் டாக்டர், நான் சொல்றதா நீ கேட்கணும், எனக்கு ஒன்னும் நீ ரூல்ஸ் போடணும்னு அவசியம் இல்ல, நான் சொல்றபடி பண்ணுங்க, ஆம்புலன்ஸ்ல ஃபர்ஸ்ட் இவங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லில்லியோட குழந்தைய கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க இந்த பக்கம் ஹீரோனோட குழந்தை வந்துட்டு அம்மா எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாப்பா ரொம்பவே கதறிட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோனுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவ இருந்து கத்திட்டு இருக்கா, தயவு செஞ்சு ப்ளீஸ் எங்களை யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் குட்டி பாப்பா வந்துட்டு அம்மா அப்பாக்கு என்ன பிடிக்கலையா, அதை என்ன காப்பாத்த வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவ மயக்கம் போற நிலைமையில இருக்கா. இங்க ஆம்புலன்ஸ்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த லில்லியோட பையன் கிட்ட நல்லா பல்ல காட்டி காட்டி விளையாண்டுட்டு இருக்கான். ஆம்புலன்ஸுமே கிளம்பி போயிருது. ஹீரோயின் வந்துட்டு யாராவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் ஹீரோயினை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் வந்திருக்கு போல. இப்ப ஹீரோயின் அவளோட குழந்தைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஹீரோயினுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடிபட்டு இருக்காது, குழந்தைதான் ரொம்பவே சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு. ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா, தயவு செஞ்சு என்னோட குழந்தைய எப்படியாவது காப்பாத்தி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டாக்டர் சொல்றாங்க நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்க குழந்தைய காப்பாத்தி கொடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறாங்க. ஹீரோயின் வெளில உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அந்த லில்லியோட குழந்தைகிட்ட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்க நர்ஸ் வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி வந்துட்டு பாப்பாக்கு பிளட் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல்ல இப்ப அந்த பிளட் இல்ல, நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. குட்டி பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ரேரான பிளட் குரூப் தான் இருக்கும். ஹீரோமே வந்துட்டு பிளட் இல்லையான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது ஹீரோவோட பிளட் குரூப்பும் குட்டி பாப்பாவோட பிளட் குரூப்பும் ஒரே குரூப் தான். இவ ஹீரோவை கூப்பிடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த லில்லி வந்து நடிச்சிட்டு இருக்கா. கூபாய் இன்னைக்கு உன்னோட பர்த்டே தானே, அது எங்கனாலதான் பாலா போச்சுன்னு நினைக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இங்க இருக்க குட்டி பையனுமே நானும் அம்மாவும் உங்களுக்காக கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்தோம் தெரியுமா, ஆனா ஆக்சிடென்ட்ல அந்த கேக்கு பாலா போயிருச்சு, இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோமே பரவாயில்ல, எனக்கு நீ தான் பெஸ்ட் பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அந்த குட்டி பையன் வந்துட்டு ஹீரோ போட்டிருக்க பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இந்த பிரேஸ்லெட் ரொம்ப நல்லா இருக்கே, இதை யார் கொடுத்தது அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோ சொல்றா இது என்னோட பொண்ணு கொடுத்தது, அவளுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், இது அவன் எனக்கு கிஃப்ட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோவோட பொண்ணு தான் கட்டுறாங்க. பாவம் அந்த குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு. சாகும் போதும் கூட அப்பா சாரிப்பா, உங்களுக்கு பர்த்டே கேக் வாங்கினேன், அது பாலாயிருச்சு, உங்களோட சேர்ந்து என்னால இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஃபீல் பண்ணிட்டே செத்து போயிருது. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு தான் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. ஆனா இந்த முட்டா பையன் ஹீரோ வந்துட்டு கால் அட்டென்ட் பண்ணாம அந்த லில்லியோட குழந்தை கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருக்கா. லில்லி சொல்றா உனக்கு நான் கேக் ஆர்டர் பண்ணிருக்கேன், நான் போய் அதை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்க டாக்டருமே வந்துட்டு குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு போராடிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்துட்டு அங்க இருக்கிற ஒரு ரூம்லயுமே வந்துட்டு ஹீரோ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோவோட ஹாஸ்பிட்டல்ல தான் ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய அட்மிட் பண்ணிருப்பா. இந்த பக்கம் லில்லி வந்துட்டு உனக்கு ஆர்டர் பண்ண கேக் வரப்போகுது, நான் போய் கேக் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து கேக் வாங்க வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடிட்டு இருக்கும் போது அங்க குழந்தை இறந்து போயிருது. ஹீரோயின்மே ஸ்லிப் ஆகி கீழே விழுகிறா. இவ கால் ட்ரை பண்ணிட்டே இருக்கா. ஆனா ஹீரோ வந்துட்டு அதை பார்க்காம அந்த பையன் கூட விளையாண்டுட்டு இருக்கா. இவளுக்கெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையே இழந்துட்டா. கு எப்படியாவது தயவு செஞ்சு காலை எடு, நம்ம குழந்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவ எப்படி கத்திட்டு இருக்கும் போது இந்த லில்லி வந்துட்டு கேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கா. அவ ஹீரோனை பார்த்துட்டு இங்க நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கா. ஹீரோயின் வந்துட்டு லில்லியை பார்த்தது கு எங்க தயவு செஞ்சு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கா. அப்போ இவ உடனே ஹீரோனை தள்ளி விட்டுட்டு அவன் உன் புருஷன் தானே, என்ன மாதிரி அவுட் சைடர் கிட்ட எதுக்கு கேட்டுட்டு இருக்க, எனக்கு கு எங்க இருக்கான்னு சொல்ல முடியாது, அப்படியே தெரிஞ்சால் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவளோட காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறா. தயவு செஞ்சு ப்ளீஸ் கு எங்க இருக்கான்னு சொல்லு, எனக்கு முக்கியமா கு தேவைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா இந்த லில்லி பாத்தீங்கன்னா ஹீரோனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு எனக்கு கு இருக்கிற விஷயம் தெரியாது, அப்படியே தெரிஞ்சாலும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயினோட போனுக்கு கால் வருது. இந்த மாதிரி அவங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. பாவம் ஹீரோயின் வாழ்க்கையே வெறுத்துட்டா. அவ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இத பாத்துட்டு இருக்க லில்லியுமே இன்னும் அவளோட குழந்தை செத்து போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா கேட்டுட்டு இருக்கா. இது கேட்டதும் நமக்கே செமையா கோவம் வருது. அப்ப ஹீரோயின் சும்மாவா இருப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு லில்லிய அரைஞ்சிடுறாங்க. அரையும் போது ஹீரோ வரதா இந்த லில்லி நோட் பண்ணிடுறா. அவ உடனே கீழே விழுந்து நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் என்னமோ இவ்வளவு நேரம் இவ்வளவு அடிச்சு கொடுமைப்படுத்தின மாதிரி. இத பார்த்ததும் ஹீரோ
ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கூட தான் வந்து சண்டை போடுறான். உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? லில்லிக்கு இப்பதான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவ இன்னும் கியூர் கூட ஆகல, அவளை போட்டு அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டு இருக்க, இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அட முட்டா பயலே, அவளுக்கு மட்டும்தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, எங்களுக்கும் தான் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு முழுசா என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்ல வரதுக்குள்ள இந்த லில்லி வந்துட்டு சொல்றா, ஹீரோனை எந்த அளவுக்கு லவ் பண்றான்னு தெரியுமா, நீ அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உடனே லில்லியா நீ எதுக்கடி நடுவுல பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு லில்லியா அடிக்க வர, இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோ வந்துட்டு ஹீரோனை பிடிச்சு கீழே தள்ளி விட்டுறான். நான் தான் சொல்லிட்டே இருக்கேன்ல அவளுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஆனா அவளை நீ இந்த மாதிரி அடிச்சு கீழே தள்ளி விட்டுருக்க, உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு வேற போய் சொல்லியிருக்க, என்ன ஜோக் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, முட்டா பயலே, நான் பண்றதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு ஜோக் மாதிரி தான் தெரியுதா, போய் அங்க என்ன நடக்குதுன்னு பாரு, நம்ம குழந்தை செத்து போயிட்டாடா அப்படின்னு சொல்றான். இப்போ ஸ்ட்ரெச்சர்ல யாரையோ தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோமே அதை ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. இந்த லில்லி சொல்றா, இவ வந்துட்டு போய் சொல்றா, இவ சொல்றதெல்லாம் நம்பாத, உன் குழந்தை உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே முழுக்க முழுக்க அந்த லில்லி என்ன சொல்றாளோ அதை தான் நம்பிக்கிட்டு இருக்கான். ஹீரோ சொல்றா, தயவு செஞ்சு இந்த மாதிரி ஜோக் பண்ற ஸ்டாப் பண்ணு, இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க வேலை வச்சுக்காத, எனக்கு நல்லாவே தெரியும் நான் லில்லி கூட பேசுறது உனக்கு பிடிக்கல, அதனாலதான் நீ இந்த மாதிரி ஃபேக்கா நடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுக்கு உடனே சமய கடுப்பாகுது. அவ சொல்றா, சரி நான் சொல்றதுல நீ எதுவுமே நம்ப வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் பேசாம டைவர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றா, எனக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல, நான் கூட உன்னை டைவர்ஸ் பண்ணிடுவேன், ஆனா என்னோட குழந்தைக்காக மட்டும்தான் பாக்குறேன், அப்படியே நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாலும் என்னோட குழந்தை என்னோட கஸ்டடியில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதும் லில்லி உடனே நல்ல ஒரு மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறான். என்னால உங்களுக்குள்ள சண்டை வேண்டாம், என்னால யாரும் டைவர்ஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்றா, போதும்டி போதும், நடிக்காத, ரொம்ப கேவலமா நடிக்கிற, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நடிக்க நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ அப்பயுமே நடிச்சுட்டு தான் இருக்கா. என்னாலதான் இந்த பிரச்சனை வருதுன்னா நான் உங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டுறேன், இதுக்கப்புறம் உங்க லைஃப்க்கு நடுவில் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது நடிச்சிட்டு இருக்க. ஹீரோ சொல்ற, நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், உன் மேல எந்த தப்புமே கிடையாது, உனக்கு அடிபட்டுக்கும் தெரிஞ்சு கூட உன்னை அடிச்சால, அவதான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்துட்டு லில்லி கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு, நான் இந்த மாதிரி கேடு கட்ட ஜென்மத்துக்கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுட்டே போயிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் வந்துட்டு அவங்களுடைய குழந்தையதான் பார்க்க வந்திருக்கா. டாக்டர் சொல்றாங்க, நம்ம கரெக்டான டைம்ல குழந்தைக்கு பிளட் ஏத்தி இருந்தா குழந்தைய காப்பாத்தி இருக்கலாம், இப்போ குழந்தை இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய பார்த்து அழுக ஆரம்பிக்கிறா. பாப்பா, அம்மாவை மன்னிச்சிருமா, அம்மா உன்னை காப்பாத்த தவறிட்டேன், உனக்கு நெக்ஸ்ட் லைஃப்னு ஒண்ணு இருந்தா நல்ல அம்மா அப்பாவோட வயித்துல நீ பிறந்து அவங்க கூட சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஹீரோ வந்துட்டு அந்த லில்லி கூடயும் லில்லியோட பையன் கூடயும் ஜாலியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறம் அவளுடைய ஃப்ரெண்டு வேங்குக்கு தான் கால் பண்றான். அவன் பாத்தீங்கன்னா ஒரு லாயர் போல, அவன் கிட்ட தான் வந்துட்டு ஹீரோவை நான் டைவர்ஸ் பண்ண போறேன், அதுக்கான பேப்பர்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். தென் வேங் வந்துட்டு டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு ஹீரோயின் தான் பார்க்க வந்திருக்கான். அவன் அந்த டாக்குமெண்ட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்துல சொல்லிட்டு இருக்கான். அதாவது ஹீரோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல காப்பாத்த வந்திருப்பான் இல்லையா, அப்போ ஃபர்ஸ்ட் இவங்களதான் ரெஸ்கியூ பண்ணிருக்கணும், ஆனா அவன் அதெல்லாம் பண்ணல, அவர் டாக்டர் மாதிரி நடந்துக்கல, இந்த பாயிண்ட வச்சு நம்ம ஹீரோ மேல கேஸ் போடலாம், இதனால அவனுக்கு அந்த டாக்டர் வேலையும் போகும், அவனை ஜெயிலையும் பிடிச்சு போடுவாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயின் இது எல்லாமே கேட்டுட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு அவளுடைய ஹஸ்பண்டுக்கு தான் கால் பண்றா, நீ ஃப்ரீயா இருக்க டைம் வீட்டுக்கு வா, நான் டைவர்ஸ் பேப்பர் ரெடி பண்ணிட்டேன், அதுல நீ சைன் போட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நாளைக்கு உன்னோட பொண்ணோட ஃபியூனரல் அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள இந்த லில்லியோட பையன் உடனே, அங்கிள் எனக்கு கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்துட்டு இந்த விஷயத்த சரியா கேட்டிருக்க மாட்டான். ஹீரோ வந்துட்டு, நான் எது வந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இந்த லில்லி வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. ஹீரோயினுக்கு லில்லியை பார்த்தோன்னே சமய கோவம் வருது. அவ வந்துட்டு லில்லி கிட்ட, நீ இந்த வீட்டுல என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கடி இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த லில்லி சொல்றா, கோதா என்கிட்ட கொடுத்தாங்க, அதாவது எமர்ஜென்சினா நான் உங்க வீட்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனா நான் இதை உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலப்பா, வீட்டுல யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஒரு ஆள் கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா, என்ன கோ இல்லாத டைம் இவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ போல, அஃபேர்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டதும் ஹீரோயின் செமையா கடுப்பாயிரா, நீ வாயை மூடு, அவங்க என்னோட கிளாஸ்மேட், அது மட்டும் இல்லாம அவங்க லாயர், நான் டைவர்ஸ் கேஸ் விஷயமா பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டோன்னே லில்லி சொல்றா, என்ன நீங்க ரெண்டு கிளாஸ்மேட்டா, நானும் ஹீரோ கிளாஸ்மேட்னு சொன்னப்போ நீ எங்களை சந்தேகப்பட்டல, இப்போ நீ மட்டும் உன்னோட கிளாஸ்மேட் கூட பேசிட்டு இருக்க, அப்ப நீ என்ன அஃபேர்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதை கேட்டது பேங்க் சமய கோவமாயிடுறான், வாயை மூடு, உங்களோட என்ன கம்பேர் பண்ணிட்டு இருக்கியா, இவனை பத்தி பேசிருக்கலாம் உனக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொன்ன உடனே இந்த லில்லி சொல்றா, உங்களுக்கு ஹீரோ மேல போறாம இந்த சின்ன வயசுலயே அவன் அவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு டைரக்டர் ஆயிருக்கான், சீக்கிரமா ஹீரோவை டைவர்ஸ் பண்ணிட்டு போ, அப்பதான் நான் அவனை மேரேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா.
இருக்கா. இந்த லில்லி பாத்தீங்கன்னா ஹீரோ ஏழையா இருக்கான்னு தான் வந்துட்டு விட்டுட்டு போயிருப்பா. இப்ப நல்ல பணக்காரனான உடனே இப்போ ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்டுட்டு இருக்கா. இந்த லில்லி வந்துட்டு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த விஷயத்த நான் உடனே ஹீரோ கிட்ட போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இங்க பாரு, நானும் வேங்கும் வந்துட்டு இன்னசென்ட், நாங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான். அது மட்டும் இல்லாம இது என்னோட வீடு, இந்த வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு எந்த தகுதியும் இல்ல, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. லில்லி சொல்றா, பாக்கலாமா, நீ சொல்றத ஹீரோ நம்புறானா இல்ல நான் சொல்றத நம்புறானா பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே ஹீரோயின் கடுப்பாய் அவளை கீழே தள்ளி விட்டுறா. இந்த லில்லி உடனே இதா சான்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோ உடனே வீடியோ கால் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உன்னோட வீட்டுல நான் நீ சொன்ன ஃபைலை எடுக்க வந்த, அங்க வந்து பார்த்தா உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு வேற ஒரு ஆள் கூட இருக்கா. எதுக்கு உன்னோட ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி துரோகம் பண்ற அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் என்ன கீழே பிடிச்சு தள்ளி விட்டுட்டா. உன் ஒய்ஃப் உனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கா, அவ அஃபேர்ல இருக்கா போல. எனக்கே இப்பதான் கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, எனக்கு இன்னும் காயம் கூட சரியா ஆறல, அதுக்குள்ள என்ன கீழே தள்ளி விட்டுட்டு அடிச்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நடிப்பு போட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கெல்லாம் இவன் நடிக்கிறத பார்த்தோன்னு செம கடுப்பா இருக்கு. அவ சொல்றா, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, தயவு செஞ்சு என்ன வந்து காப்பாத்தவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கா. காலை கட் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே வந்துட்டு இவன் நார்மல் ஆயிடுறா. லில்லி சொல்றா, கொஞ்ச நேரத்துல ஹீரோ வருவான், அவன் கிட்ட எது வந்தாலும் நீங்களே பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோமே கொஞ்ச நேரத்துல வீட்டுக்கு வந்த உடனே இந்த லில்லியை தான் தூக்கி விடுறான். நீ இப்ப பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஹீரோ வந்துட்டு ஹீரோனை தான் திட்ட ஆரம்பிக்கிறான். ஏண்டி உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, அவளுக்கு இப்ப தானே கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவளை இப்படி கீழே பிடிச்சு தள்ளி விட்டு இருக்க, உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்ட ஆரம்பிக்கிறான். இதை பார்த்தது வாங்குக்கு செமையா கடுப்பாகுது. சீனி எல்லாம் ஒரு டாக்டரா, காப்பாத்த வேண்டிய உயிரை அநியாயமா கொன்னுட்ட, உனக்கெல்லாம் டாக்டர் சொல்லிக்கிறதுக்கு தகுதியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ உடனே வேங்க பார்த்துட்டு, ஓ நீ தான் இவரோட கிளாஸ்மேட்டா, வீட்ல யாரும் இல்லாத சமயம் நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க, உங்க 2 பேர்த்தையும் பார்த்தாலே தெரியுது அஃபேர் இருக்குன்னு, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்ட ஆரம்பிக்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் எதுவுமே ஆன்சர் பண்ணாம இருக்க. இந்த லில்லி உடனே நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. உன்னோட ஒய்ஃபை சந்தேகப்படாத, அவங்க 2 பேரும் ஹால்ல தானே இருக்காங்க, சப்போஸ் ஏதாவது பேசிட்டு கூட இருந்திருக்கலாம், நம்ம இவங்களை தப்பா நினைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்துட்டு இப்ப கூட லில்லிக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கா. பாரு, நீ இந்த லில்லியும் என்னையும் வச்சு தப்பா பேசிட்டு இருக்க, ஆனா இவ இப்ப கூட உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கா, இதுக்கு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, நான் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், கண்ட நாய்களுக்கெல்லாம் நான் ப்ரூவ் பண்ணணும் எந்த அவசியமே கிடையாது, எனக்கு உன் கூட வாழ வேண்டாம், இந்த டைவர்ஸ் பேப்பர் இதுல சைன் போட்டுரு அப்படின்னு சொல்ல, ஹீரோமே எனக்குமே உன் கூட வாழ பிடிக்கலடி, நானுமே உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன், ஆனா குழந்தையோட கஸ்டடி எனக்கு தான் வேணும், உனக்கு என் குழந்தை மேல எந்த ரைட்ஸுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டதும் ஹீரோயினுக்கு செமையா கடுப்பாயிருது. அவ உடனே ஹீரோவை அறிஞ்சிடுறா. இதை பார்த்தது லில்லி துடிச்சு போயிட்டு, பைத்தியக்காரி எதுக்கடி ஹீரோ அடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ வந்துட்டு, நான் உன்னை டைவர்ஸ் பண்ணா குழந்தை என்னோட கஸ்டடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, அட முட்டா பையலே, நம்ம குழந்தை இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெத் சர்டிபிகேட்டை காட்டிட்டு இருக்கா. இதை பார்த்ததும் அந்த லில்லி உடனே அந்த டெத் சர்டிபிகேட்டை வாங்கிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருங்க, இவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ஆல்ரெடி உங்களை டைவர்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இல்லையா, குழந்தை உங்க கஸ்டடிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நல்லா உயிரோட இருக்க குழந்தைய செத்து போயிட்டா சொல்லிட்டு இந்த மாதிரி ஃபேக்கா டெத் சர்டிபிகேட்டை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெத் சர்டிபிகேட்டை கிழிச்சிடுறா. இதை பார்த்துட்டு இருக்க ஹீரோனுக்கு செம கடுப்பாயிட்டு அவ அறைய போக ஹீரோ தடுத்துறான். ஹீரோ சொல்றான், இப்பதான் உன்னோட உண்மையான முகம் வெளில வருது, நீ இவ்வளவு கேவலமானவளா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே இந்த லில்லி உடனே அவளுக்கு கால் வலிக்கிற மாதிரி நடிப்பு போட ஹீரோ வந்துட்டு லில்லியை கூப்பிட்டு வெளில போயிடுறான். லில்லி போறப்போ சொல்லிட்டு போறான், நான் உன்னை டைவர்ஸ் பண்ணிடுறேன், ஆனா குழந்தை என்னோட கஸ்டடிக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். இங்க ஹாஸ்பிட்டல்ல இந்த நல்லா இருக்க எரும மாடுக்கு இந்த ஹீரோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான். அப்போ இந்த லில்லி நைஸா கேக்குறா, நீ ஹீரோயினை டைவர்ஸ் பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோவே ஆமா வேற வழி இல்ல, நானும் அவளை டைவர்ஸ் பண்ண போறேன், டைவர்ஸ்க்கு அப்புறம் குழந்தைய எப்படி பாத்துக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இந்த லில்லி சொல்றா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, நீ நான் அதுக்கப்புறம் என்னோட குழந்தை உன்னோட குழந்தை எல்லாருமே வந்துட்டு ஒரே ஃபேமிலியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னோட குழந்தைக்கும் அப்பா தேவைப்படுது, உன்னோட குழந்தைக்கும் அம்மா தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ சொல்றா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்ல, நான் என்னோட குழந்தைகிட்ட ஃபர்ஸ்ட் பெர்மிஷன் கேட்கணும், அவ ஓகே சொன்னதா என்னால மேரேஜ் பத்தியே யோசிக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த லில்லியுமே நல்ல மாதிரி நடிப்பு போட ஆரம்பிக்கிறா. ஆமா ஆமா, குழந்தையோட சந்தோஷம் தானே முக்கியம், குழந்தைக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு குழந்தையோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ குட்டி பாப்பா வந்துட்டு இவங்க ஃபேமிலியா இருக்கிறத டிரா பண்ணிருப்பா போல. அதுல குட்டி பாப்பா வந்துட்டு ஹீரோட கையை மட்டும் நல்லா பெருசா டிரா பண்ணிருக்கா. அதை பார்த்ததும் ஹீரோமே, என்னாச்சு, எதுக்கு என்னோட கையை மட்டும் இவ்வளவு பெருசா டிரா பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, குட்டி பாப்பா சொல்றா, அப்பா நீங்க டாக்டர் தானே, என்னையும் அம்மாவையும் நீங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணணும், அதான் உங்களோட கையை நான் பெருசா டிரா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல,
ஹீரோமே ஆமாமா உன்னையும் அம்மாவையும் நான் எப்பவுமே ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். இவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இந்த லில்லி வந்துட்டு இவங்களோட ஃபேமிலிக்குள்ள வரதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப ஹீரோயின் அந்த டிராயிங்க பார்த்து தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா வந்துட்டு உன்னையும் என்னையும் காப்பாத்த தவறிட்டாங்க, நீ நினைச்ச மாதிரி அப்பா நம்மள ப்ரொடெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அந்த லில்லி கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கான், நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னையும் உன் பையனையும் நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஒரு நர்ஸ் வந்துட்டு, டாக்டர் ஒரு சின்ன குழந்தைக்கு போஸ்ட்மார்ட் பண்ணும், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த ஹீரோமே வந்துட்டு போஸ்ட்மார்ட் பண்ண போயிடுறான். இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு அந்த குழந்தையோட பாடியை போஸ்ட்மார்ட் பண்ணதான் வந்திருக்கான். அப்பயுமே அவன் பெருசா ரியாக்ட் பண்ணல, ஏன்னா இது வேற ஏதோ ஒரு குழந்தையோட பாடி தான் போல. அதனால இவனுமே எதுவும் சொல்லாம அங்க போஸ்ட்மார்ட் பண்ணிட்டு போயிடுறான். இந்த பக்கம் லில்லியோட குழந்தை வந்துட்டு லில்லி கிட்ட, அம்மா அங்கிள் எங்கம்மா போனாங்க, எனக்கு அங்கிள் கூட விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருக்கா. லில்லி சொல்றா, அங்கிளுக்கு ஒர்க் இருக்கும்பா, நான் போய் அங்கிளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை தான் பார்க்க போறா. இந்த பக்கம் ஹீரோவோட குழந்தையோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வந்துட்டு ஹீரோவோட டேபிள்ல அந்த நர்ஸ் வச்சுட்டு போறாங்க. இந்த லில்லி வந்துட்டு ஹீரோவை தேடி ஹீரோவோட ரூம்குள்ள வந்து பார்க்க அங்க அந்த போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட் இருக்கு. இவளுமே இங்க என்ன ரிப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்தோன்னே இவளுக்கு தெரிஞ்சிருது ஹீரோவோட குழந்தை வந்துட்டு இறந்து போயிருச்சுன்னு சொல்லிட்டு. இவளுமே வந்துட்டு இவ்வளவு நேரம் வந்துட்டு ஹீரோயின் போய் சொல்லிட்டு தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருப்பா. இப்போ குழந்தை இறந்து போச்சுன்னு தெரிஞ்சா ஹீரோ வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. மறுபடியுமே ஹீரோயின் கூட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஹீரோக்கு இந்த விஷயம் கண்டிப்பா தெரியவே கூடாது, அவன் ஹீரோயினை டைவர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வரதுக்குள்ள இந்த ரிப்போர்ட்டை எடுத்துட்டு போயலான்னு சொல்லிட்டு பாக்குறா. இவ பதட்டமா நின்னுட்டு இருக்கும் போதே உள்ள ஹீரோ வரான். ஹீரோ வந்துட்டு லில்லிய பார்த்தோன்னே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல உன்னோட பொண்ணு வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை பார்க்க வந்தா, நீ ரொம்ப பிஸியா இருந்தனால உன்னை பார்க்காம அவ ஷாப்பிங் போயிட்டா, உன்னோட ஒய்ஃப் சொன்ன மாதிரி உன்னோட குழந்தை சாகல, அவ உன்கிட்ட போய் சொல்லியிருக்கா, எல்லாம் அவளோட கஸ்டடியில எடுத்துக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ சொல்ற, எனக்கு நல்லாவே தெரியும் அவ எவ்வளவு ஒரு கேவலமானவளா இருக்கா பாரு, எந்த அம்மாவாது தான் குழந்தை செத்து போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லுவாங்களா, குழந்தையோட கஸ்டடி கிடைக்கிறதுக்காக அவ இந்த மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிட்டு இருக்கான். இந்த லில்லியுமே சரி என்னோட பையன் தனியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்டை வந்து ஹீரோ கண்ணில் படாம அங்கிருந்து எடுத்துட்டு போயிடுறான். ஹீரோ அதுக்கப்புறம் இந்த டேபிள்ல ஏதோ ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வைக்கிறதா சொன்னாங்களே, என்ன அந்த ரிப்போர்ட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து ஹீரோயின் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோயின் சொல்றா, நாளைக்கு நம்ம பொண்ணோட ஃபியூனரல், தயவு செஞ்சு வந்து பாரு, நம்ம பொண்ணுக்கு நீனா ரொம்ப பிடிக்கும், அவ உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்ல இதை கேட்டது ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிடுறான். தயவு செஞ்சு வாயை மூடு, உயிரோட இருக்க குழந்தைய எத்தனை தடவை தான் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இருப்ப. லில்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்துட்டு குழந்தைய ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கா, குழந்தை என்ன பார்க்க தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா, நான் பிஸியா இருந்தாலும் என்னை பார்க்காம ஷாப்பிங் போயிருக்கா, எப்படி உயிரோட இருக்க குழந்தைய இறந்து போயிட்டான்னு சொல்ல முடியுது, இதுல நம்ம பொண்ணுக்கு ஃபியூனரல் வேற சொல்லிட்டு இருக்க, சீனி எல்லாம் மனுஷ ஜென்மமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் எவ்வளவோ சொல்ற நம்ம பொண்ணு இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா அவ எதுவுமே கேட்காம காலை கட் பண்ணிடுறான். இங்க ஹீரோயினோட அம்மா அப்பா தான் இருந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, எதுக்கும் கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினுமே வந்துட்டு கு வந்துட்டு அப்பாங்கிற தகுதி எப்போயும் இழந்துட்டான், கடைசியில என்னோட பொண்ணோட ஃபியூனரலை அட்டன் பண்றதுக்கு கூட அவனுக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே குழந்தையோட ஃபியூனரலை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த குட்டி பாப்பாக்கு பிடிச்ச ஃபிளாரு, அதுக்கப்புறம் பிரேஸ்லெட் அதெல்லாம் வச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. சாரி பாப்பா, என்ன மன்னிச்சிரு, அம்மா உன்னை ப்ரொடெக்ட் பண்ண தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வந்திருக்க கெஸ்ட்டுமே இந்த பாப்பா ரொம்ப கியூட்டா இருக்கும், இந்த சின்ன வயசுல இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சில சொந்தக்காரங்க எல்லாம் கூபா எங்க, அவங்கே வரல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அவங்க சொல்றாங்க, உனக்கு விஷயமே தெரியாதா, கோபாய் வந்துட்டு அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூத்தடிச்சிட்டு இருக்கான், அதனாலதான் சொந்த குழந்தையோட ஃபியூனரலுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவங்க அம்மா தான் சமாதானப்படுத்துறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த கார் ஆக்சிடென்ட்ல நடந்ததை நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. குழந்தை சாகிறதுக்கு முன்னாடி கூட அப்பாவுக்கு வாங்கின கேக்கு இப்படி பாலாயிருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பா. அது எல்லாத்தையும் தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயின் அம்மா கேக்குறாங்க, கோபாய் வந்துட்டு அந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டுட்டானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் சொல்றா, இல்லம்மா அவன் சைன் போட மாட்டேங்கிறான், ஃபியூனரல் முடிச்சுட்டு நாங்க கோர்ட்ல போய் தான் என்னன்னு பேசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ஹீரோயினோட அப்பா ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த படுபாவே குழந்தைய கொன்னது மட்டும் இல்லாம டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வேற போட மாட்டேங்கிறானா, நீ எதுக்கும் கவலைப்படாதமா, எது வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஃபியூனரலுக்கு அந்த லில்லி வந்திருக்கா. அவ ஹீரோ மேல கேஸ் போட்டிருப்பாளையா, குழந்தை இறந்ததுக்கு காரணம் ஹீரோ தான் சொல்லிட்டு. அது லில்லிக்கு தெரிய வந்திருக்கு. லில்லி வந்து கத்திட்டு இருக்கா, நீங்க எப்படி குழந்தை சாவுக்கு கூபாய் தான் காரணம்னு சொல்றீங்க, இதுக்கும் கூபாய்க்கும் என்ன சம்பந்தம் இருக்கு, அன்னைக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துல நானும் தான் இருந்தேன், கூபாய் வந்துட்டு எங்க உயிரை காப்பாத்தினாங்கல்ல, அதான் இவங்களை காப்பாத்த முடியாம போயிருக்கும், இதுக்கு போய் அவங்க மேல கேஸ் போடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட அப்பால செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. அடிச்சு வாய மூடு, உங்களுக்கு எல்லாம் ஒரு கேடும் இல்ல, நீங்க நல்லா தான் இருக்கீங்க, ஆனா என்னோட பேத்தி இறந்து போயிட்டால, இப்ப நீ இதுக்கு என்ன
என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. வந்துட்டு அவங்க அப்பாவை ஸ்டாப் பண்றா. அப்பா எதுவும் பேச வேண்டாம், கொஞ்சம் பேசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லி ஓவரா பேச ஆரம்பிக்கிறா. என்னக்குள் ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, நான் ஹீரோவோட கிளாஸ்மேட், அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆக்சிடென்ட் தெரிஞ்சோன்னா பதறி போய் என்ன காப்பாத்த வந்தாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோனோட பல டென்ஷன்ல கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏமா நான் சொல்றது எனக்கு புரியுதா இல்லையா, அன்னைக்கு என் பொண்ணுக்கும் தான் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த குழந்தைக்கு ரத்தம் தேவைப்பட்டது, அப்ப கூட கூபாய் குடுக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லில்லி சொல்றா, அதுக்கு நான் என்ன பண்றது, இது எல்லாமே கூபாயோட முடிவு, அது மட்டும் இல்லாம இறந்து போனது சாதாரண ஒரு பெண் குழந்தை தானே, இந்த குழந்தை உசுரோட இருந்தா என்ன செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வேங்க பார்த்துட்டு, ஓ இவனும் இங்கதான் இருக்கானா, இவன் கூட தான் நீ அஃபேர்ல இருக்க, இவனை மேரேஜ் பண்ணிக்க தானே இப்ப ஹீரோவை டைவர்ஸ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னா வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாம் ஹீரோயினை பத்தி இப்ப தப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஓ இதான் விஷயமா, இதனாலதான் கூபாய் வந்துட்டு ஃபியூனருக்கு வரல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அம்மா வந்துட்டு இப்ப லில்லிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. சீ வாய மூடி, எப்படி என் பொண்ணை பத்தி இந்த மாதிரி தப்பா பேச முடியுது, என் பொண்ணு ஒன்னும் ஒன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லில்லி சொல்ற, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான், இந்த வேங்கோ ஹீரோயினும் அஃபேர்ல இருக்காங்க, இதை நானே என்னோட கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாம் ஹீரோனை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த குழந்தைய வந்துட்டு கூபாயோட குழந்தை இல்ல போல, அதனாலதான் அவங்க ஃபியூனருக்கு வரல அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. லில்லியுமே வந்துட்டு ஓவரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறா. பாருங்க கூபாயே இந்த ஃபியூனருக்கு வரலன்னா இதுல இருந்தே தெரிஞ்சுக்க வேண்டாமா ஹீரோயின் எவ்வளவு தப்பான பொண்ணுன்னு சொல்லிட்டு, கூபாய் ரொம்ப நல்லவங்க, அவங்க மேல போய் பொய்யான கேஸ் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிருது. கொஞ்சம் வாய மூறியா, நான் ஒண்ணு யாரு கூட அஃபேர்ல இல்ல அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ வேங்கமே வந்துட்டு, அங்க வந்திருக்க சொந்தக்காரங்க கிட்ட எல்லாம் சும்மா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க, நான் ஹீரோயினோட கிளாஸ்மேட் தான், அது மட்டும் இல்லாம நான் லாயரா இருக்கேன், அன்னைக்கு டைவர்ஸ் கேஸ பத்தி தான் பேச போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஐடி கார்டெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். அப்போ இந்த லில்லி என்ன சொல்லிட்டு இருக்கானா, உங்க பொண்ணை ஹீரோ டைவர்ஸ் பண்ணிருவாங்க, ஆனா சொத்துல இருந்து ஒரு பைசா கூட ஹீரோ வந்துட்டு கொடுக்க மாட்டாங்க, இதுக்கெல்லாம் ஓகேனா இந்த செகண்டே கூபாய் கிட்ட நான் வந்துட்டு டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டோன்னே ஹீரோனோட அப்பா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. யார் வீட்டு சொத்து யாருக்கு கொடுக்கறது, என் பொண்ணு பெரிய பணக்காரி, நாங்க தான் வந்துட்டு கூபாயே படிக்க வச்சோம், இப்போ ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் உரிமை கொண்டாடிட்டு வரீங்களா, அவனுக்கு ஒத்த பைசா கூட கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, ஹீரோயின் வந்துட்டு இப்ப வாழ்ந்துட்டு இருக்க வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடணும், இதுக்கப்புறம் நானும் ஹீரோ அந்த வீட்டுல வாழ போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. வந்திருக்க சொந்தக்காரங்களுமே யாரு சீட் பண்ணாங்கன்னே தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஹீரோயின் தான் சீட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், யார் சீட் பண்ணாங்களோ அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோனை பத்தி தான் தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றா, எல்லாருமே வாயை மூடுங்க, நான் யாரையும் சீட் பண்ணல, என்னோட குழந்தையோட அப்பா கூபாய் தான், அது மட்டும் இல்லாம நானும் வாங்க கிளாஸ்மேட்ஸ் மட்டும் தான், அன்னைக்கு நாங்க கேஸ பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்க. அந்த சமயம் பார்த்துட்டு வேங்குக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, இம்பார்ட்டன்டான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு வேங் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறான். அவன் போனது இந்த லில்லி உடனே பல்ல காட்ட ஆரம்பிக்கிறா. என்ன இவன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் வந்து வெளில தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டானா, இவன் ரெஸ்பான்சிபிளா இருக்க மாட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, இன்னைக்கு என்னோட பொண்ணோட ஃபியூனல், தயவு செஞ்சு இங்க வந்து ஏதோ கலாட்டா பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. லில்லி சொல்றா, எனக்கு மட்டும் என்ன இங்க இருக்கணும்னு ஆசையா, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடு, நான் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றா. அந்த டைவர்ஸ் பேப்பர்ல பாத்தீங்கன்னா சொத்து எல்லாமே வந்து ஹீரோ பேர்ல தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா ஹீரோக்கு பதிலா இவதான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நர்ஸ் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவங்க பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் கொடுத்துட்டு இருக்கான். சார், நான் இதுக்கு முன்னாடி உங்க டேபிள்ல இந்த ரிப்போர்ட்டை வச்சேன், ஆனா நீங்க மறுபடியும் எதுக்கு கேட்டிருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றான், ஏமா என் டேபிள்ல வச்சா அது என்ன ரெக்க முளைச்சா பறந்து போயிருக்கும், இல்லங்கிறதுனால தானே நான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல நர்ஸ்மே கன்ஃபியூஷன் ஆகி போயிடுறா. ஹீரோ இப்ப அவ பொண்ணோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தான் எடுத்து பார்த்துட்டு இருக்கான். பார்த்துட்டு இருக்கும் போதே இந்த குட்டிப்பை வந்துட்டு, அங்கிள் கு அம்மா அப்படியே வெளில போயிட்டாங்க, இன்னும் வரல, எனக்கு வந்து கதை சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அதனால ஹீரோ வந்துட்டு ரிப்போர்ட்டை பார்க்காமலே மூடி வச்சிடறான். ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த குட்டி பையனுக்குமே வந்துட்டு பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்திருக்கான் போல. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன நடக்குதுன்னா, போலீஸ் வந்து வேங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அந்த லில்லி தான். அந்த லில்லி வந்துட்டு வேணுட்டே தான் வந்துட்டு ஹீரோயினோட கார் மேல மோதி இருக்கா, அது எல்லாமே கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம ஹீரோ இங்க வந்ததும் ஹெல்ப் பண்ணாம போனது அது எல்லாமே இதுல இருக்கு, இதை வச்சு லில்லியும் ஹீரோவும் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. வேங்க உடனே கொஞ்ச நேரம் கூட நம்ம டிலே பண்ண கூடாது, அவ அந்த சின்ன குழந்தையோட ஃபியூனல்ல தான் இருக்கா, வாங்க உடனடியா போய் அவளை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டு ஃபியூனலுக்கு தான் வராங்க. இங்க ஃபியூனல்ல வந்துட்டு லில்லி வந்துட்டு ஹீரோயின் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. கூவோட லைஃபை விட்டு போயிரு, கூ வந்துட்டு எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இங்க எல்லாம் எதுக்கு நீங்க வந்திருக்கீங்க, இந்த குழந்தையோட பிறப்பே ஒரு கேவலமான பிறப்பு, இதுக்கு ஃபியூனல் ஒரு கேடா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அந்த குழந்தையோட கலரையை போட்டு மிதி மிதி மிதிச்சிட்டு இருக்கா. இதுல குழந்தையோட ஃபேவரட் பிரேஸ்லெட்டும் வேற உடைஞ்சு போயிருது. ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க. இதை பாக்குற ஹீரோயினோட அம்மா
அம்மாவுமே எதுக்கடி இப்படி வந்து எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, இங்க இருந்து வெளில போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவ சொல்ற, எனக்கு மட்டும் என்ன இந்த ஃபியூனல்ல இருக்கணும்னு ஆசையா, இந்த டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போடுங்க, நான் உடனடியா இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட அம்மாவுமே எந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தர முடியாது, நாங்க இதுல எதுவுமே சைன் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த லில்லியுமே சரி நான் குபாயோட வந்து என்னன்னு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க போலீஸ் வந்துட்டு இந்த லில்லிய அரெஸ்ட் பண்ண வந்துடுறாங்க. நாளைக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட் பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த லில்லி சொல்ற, நான் எதுக்கு வரணும், நான்லாம் வர முடியாது, நானே ஒரு விக்டம் தான், என்ன எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதுக்கு போலீஸ்மே எதுவா இருந்தாலும் நீ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ் வந்துட்டு இந்த லில்லிய அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க. லில்லி வந்துட்டு இதுக்கெல்லாம் ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டே போயிட்டு இருக்கா. இப்போ வேங் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணம் அந்த லில்லி தான், அந்த லில்லி தான் வேணும்ட்டே வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதும் ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. லில்லி வந்துட்டு ஹீரோக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கா, என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க, இதுக்கு காரணம் ஹீரோயின் தான், என்ன எப்படியாவது வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே ஷாக் ஆயிட்டு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இப்ப நேரா ஹீரோ வந்துட்டு ஃபியூனல் நடக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கான். வந்தவன் ஹீரோயின் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை, லில்லியே பாவம், அவளுக்கு இப்பதான் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, அவளோட காயம் கூட சரியாகல, அதுக்குள்ள அவளை எதுக்கு ஜெயிலுக்கு அனுப்புன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அவ எந்த விஷயத்தினால அவளை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு எந்த அவசியம் இல்ல, இந்த ஏதோ ஒரு ஃபேக்கான கிரானத்தை கிரியேட் பண்ணிருப்ப, உடனடியா அவளை ரிலீஸ் பண்ண சொல்லு, அவ ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்குன்னு யாருமே இல்ல, அவளுக்குன்னு ஒரு சின்ன பையன் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, முட்டா பையலே, நான் எத்தனை டைம் உன்கிட்ட சொல்ல வந்திருக்க, நீ ஒரு தடவை வந்து நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு காது கொடுத்து கேட்டிருக்கியா, நீ எப்பயுமே கேட்டதில்ல, ஏன்னா உன்னோட லைஃப்ல நான் வேண்டாம், அதனால நான் என்ன சொன்னாலும் நீ அதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோ சொல்றா, என்ன இப்ப நீ என்ன தப்பானவனா ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கியா, சரி நான் தப்பானவனாவே இருந்துட்டு போறேன், ஆனா ஃபர்ஸ்ட் அந்த லில்லியை ரிலீஸ் பண்ணணும், போலீஸ் கிட்ட பேசி அவளை ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கான். இந்த வேங்குமே லூசாடா நீ, அவ என்ன பண்ணான்னு தெரியாம நீ இருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா இந்த ஹீரோ சொல்றா, அவ என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும், அவ சின்ன வயசுலயே அவ ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா, பத்தாதுக்கு ஒரு சின்ன குழந்தை வேலை இருக்கு, அவளை நம்பி அவளை ரிலீஸ் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, அவ மட்டும்தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா, அவளை விட அதிகமா நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க பாருன்னு சொல்றா. அங்க பார்த்தா குட்டி பாப்பாவோட கலரா தான் இருக்கு. அதை பார்த்து எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க வேங்க் சொல்றா, உன்னோட குழந்தை இருந்து 3 நாள் ஆச்சு, இந்த கார் ஆக்சிடென்ட் பண்ணது யார் தெரியுமா, உன்னோட லில்லி தான், இங்க குழந்தை உயிருக்காக போராடிட்டு இருக்கும் போது நீ அந்த லில்லி கூட சேர்ந்து ஜாலியா வந்துட்டு உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்க, அன்னைக்கு கரெக்டான டைம்ல நீ இந்த குழந்தைய ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு வந்திருந்தா இந்நேரம் குழந்தை உயிரோட இருந்திருக்கும், நீ ஒரு டாக்டரா இருக்கவே தகுதி இல்லாதவன், ரூல்ஸ் எதுவுமே நீ ஃபாலோ பண்ணல, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு பிளட் தேவைப்பட்டது, ஹீரோயின் எவ்வளவோ டைம் கால் பண்ணா, நீ அதை அட்டன் பண்ணி என்னன்னு சொல்லி கேட்டியா, உன்னோட குழந்தை செத்து போனதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் பார்த்தும் கூட ஹீரோ நம்பர் மாதிரி தெரியல. ஹீரோயின் வந்துட்டு குழந்தைய அவனோட கஸ்டடியில வச்சுக்கணுங்கிறதா அவன் இந்த மாதிரி எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான்னு நினைச்சிட்டு இப்போட பிரேஸ்லெட் எடுத்து பாக்குறான். இந்த பிரேஸ்லெட் உடைஞ்சிருக்கு, என் பொண்ணுக்கு இந்த பிரேஸ்லெட்னா ரொம்ப பிடிக்கும், அவ கண்டிப்பா இதை உடைய விட்டுருக்க மாட்டா, கண்டிப்பா என்னோட பொண்ணு சாகல, அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ இப்ப கூட ஹீரோயின் தான் திட்டிட்டு இருக்கா, ஏண்டி கஸ்டடிக்காக இந்த மாதிரி கேவலமா நடந்துக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்க வேங் உடனே ஹீரோவை அரைஞ்சிடறான். நாங்க இவ்வளவு தூரம் சொல்றோம் அப்ப கூட உனக்கு புரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கெல்லாம் ரொம்பவே கடுப்பாயிருச்சு, உனக்கு புரியலையா, நம்ம குழந்தை செத்து போயிட்டா, இதுக்கப்புறம் அவ வரவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவனுமே நீ சொல்றதெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயின் மயங்கிடுறா. வேங்க் அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட டைவர்ஸ் பேப்பர் கொடுத்து இதுல சைன் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. ஹீரோ அதை வாங்கி ஓபன் பண்ணி பாக்குறான். இல்ல இது நான் ப்ரிப்பேர் பண்ணதே கிடையாது, குழந்தையோட கஸ்டடி எனக்கு வேணும், அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நான் ஒன்னு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றான். இந்த முட்டா பீஸ் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். லில்லி வந்துட்டு எந்த தப்புமே பண்ணல, அவளை தயவு செஞ்சு ரிலீஸ் பண்ணுங்க, இது எல்லாமே ஹீரோயின் ஃப்ரேம் பண்ணாதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு போலீஸ் வந்துட்டு கேஸ் ஃபைல காமிச்சிட்டு இருக்காங்க. இறந்து போனது உன்னோட பொண்ணு தாண்டா லூசு பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோமே இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. போலீஸ் வந்துட்டு கார் ஆக்சிடென்ட் நடந்த ஃபுட்டேஜ காட்டுறாங்க. அதுல நல்லாவே தெளிவா தெரியுது ஹீரோயினோட காரை வந்துட்டு இந்த லில்லி தான் வேணும்ட்டே ஆக்சிடென்ட் பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு. அதுல ஹீரோமே வேற வந்துட்டு அந்த குட்டி பாப்பாவை காப்பாத்தாம விட்டுருப்பான் இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்பதான் இந்த பைத்தியக்காரன் இந்த விஷயத்த உண்மையினே நம்ப ஆரம்பிக்கிறான். இவன் உடனே ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணி, நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சு கொஞ்சம் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினுமே நான் என்ன சொல்லணும், நீ உன் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணி பாரு, உனக்கே எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்ல இவன் அவனோட ரூமுக்கு வந்துட்டு
அங்க இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கறான். இவனோட ரூமுக்கு ஆல்ரெடி அந்த நர்ஸ் வந்து ரிப்போர்ட்டை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட்டை அங்க எடுத்து ஒளிய வச்சிருப்பா இல்லையா, அது எல்லாத்தையுமே ஹீரோ பாத்துறான். இப்போ அவன் பொண்ணோட டெத் சர்டிபிகேட் பார்த்து அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பா உன்னை கொன்னுட்டமா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு கரெக்டான டைம்ல பிளட் கொடுத்துருந்தா கூட அந்த குழந்தைய காப்பாத்தி இருக்கலாம். பிளட் இல்லாதனால தான் அந்த குழந்தை இறந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்ல இருக்கு. இப்ப கடந்து அவன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். எல்லாம் என்னாலதான், என் குழந்தை என்னாலதான் இறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் காரணம் லில்லின்னு தெரிஞ்சோன்னு அந்த லில்லி மேல அப்படியே செமைய கோவம் வருது. அவளை கொல்ற அளவுக்கு அவனுக்கு வெறி வந்துட்டு இருக்கு. இவன் கோவப்பட்டு இருக்கும்போது அங்க ஹாஸ்பிட்டலோட டீனே வந்துடுறாங்க. ஹீரோ கிட்ட 3 நாளைக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுல்ல, அப்போ நீங்க ஹாஸ்பிட்டல் ரூல்ஸை பிரேக் பண்ணிருக்கீங்க. யாருக்கு ரொம்ப அடிபட்டிருக்கோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் ஆம்புலன்ஸ்ல ஏத்தி இருக்கணும். ஆனா நீங்க வந்துட்டு அந்த மாதிரிலாம் பண்ணல. இதுக்கு எதிரா உங்களுக்கான வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் கிடைச்சிருக்கு. இதனால உங்களை நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபயர் பண்றோம். அது மட்டும் இல்லாம உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு போலீஸ் வராங்க. உங்களால ஒரு குழந்தை செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்றான், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க சார்? நான் இந்த ஹாஸ்பிட்டலோட டைரக்டர். இந்த யங் ஏஜ்ல யாராவது டைரக்டர் ஆயிருக்காங்களா? நான் இருக்கேன். ஆனா என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்க டீன் சொல்றாங்க, நீங்க டாக்டர் வந்துட்டு உங்களோட கடமையை செய்யல. இப்போ போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்ல, போலீஸ்மே வந்துட்டு உங்களால ஒரு சின்ன பொண்ணு இறந்து போயிட்டா, அதனால உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ உடனே கதறி அழுக ஆரம்பிக்கிறான். ஆமா, என்னோட பொண்ணை நானே கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. போலீஸ் வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி ஹீரோவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. இங்க போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். நான் ஒரு நல்ல அப்பாவே இல்ல, என்னோட சொந்த குழந்தைய நான் கொன்னுட்டேன். பாவம், என் குழந்தை சாகும் போது என்ன வழியெல்லாம் அனுபவிச்சிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கான். பாக்குற போலீஸ்மே அழுது போதும், இல்லையே காப்பாத்த வைக்கல, இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஜெயில போட தான் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் லில்லிய போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவ ஹீரோ பார்த்தோன்னு கு என்னை எப்படியாவது காப்பாத்து, என்னோட குழந்தைய நான் தான் போய் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ செம கடுப்புல இருப்பான் இல்லையா, அவன் வந்து அரைஞ்சிடறான். பிசாசு, எதுக்கடி என்னோட லைஃப்குள்ள வந்த அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. லில்லி உடனே என்னாச்சு, எதுக்கு என்ன அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இவன் சொல்றான், வாயை மூடு, என்னோட குழந்தைய கொன்னுட்டு அது கடைசி வரைக்குமே எனக்கு சொல்லாம வச்சிருந்தல்ல, என்னைக்கு நீ என்னோட லைஃப்குள்ள வந்தியோ அன்னைக்கு என்னோட லைஃப் நாசமா போயிருச்சு. நீ பாவன் பார்த்து உனக்கு ஹெல்ப் பண்ணல, எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு லில்லியோட கழுத்து பிடிச்சு நெரிச்சு கொலை பண்ண போக்குறான். அப்போ போலீஸ் சமாதானப்படுத்தி எப்படியாவது லில்லிய அங்கிருந்து கூப்பிட்டு போயிடுறான். ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், என்னைக்கா இருந்தாலும் உன்னோட சாவு என்னோட கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ பார்க்க வந்திருக்கா. ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கான். எல்லாமே என்னோட தப்பு தான், இப்பதான் எனக்கு எல்லா விஷயமே தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் சொல்றா, ரொம்ப லேட் பண்ணிட்ட நீ, இதுக்கப்புறம் நம்மளால எதையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட டைவர்ஸ் பேப்பர் கொடுக்கறா. இதுல சைன் பண்ணு, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, ஜெயில இருந்து உன்னோட மிச்ச வாழ்க்கைய குற்ற உணர்ச்சியோட வாழ்ந்து செத்து போ அப்படின்னு சொல்றா. ஹீரோ இதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹீரோயின் சொல்றா, நீ வந்துட்டு ஒரு நல்ல ஹஸ்பண்டாவும் இல்ல, ஒரு நல்ல அப்பாவும் இல்ல, எனக்கெல்லாம் வாழ்றதுக்கே தகுதியும் இல்ல, உன்னோட பொண்ணோட சாவுக்கு நீயே காரணம் நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா குற்ற உணர்ச்சியில செத்து போ அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா போயிட்டு இருக்கா. ஹீரோ தப்பு பண்ணதுக்காக அவனை இதுக்கப்புறம் ஜெயிலே தான் இருக்க போறான். இதோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு இந்த டிராமா பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.